அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. அந்த சந்திரன் எந்த கிரகத்தை நோக்கி செல்லுகிறார்? அது சுபர் கிரகமா பாபர் கிரகமா? நல்லா கேட்டுக்காங்க. கிரகங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும். இந்த பாவி அப்படிலாம் சொல்லக்கூடாது. சனியனே சொல்லக்கூடாது. ஐயா, பாக்கியம் இல்லைன்னா திருமணம் இல்லைங்க ஐயா. அந்த பாக்கியம் 9ஆம் இடம், அந்த 9 கூடிய திசா புத்தி அந்தரம், அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய திசா புத்தி அந்தரம், அந்த 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய திசா புத்தி அந்தரம், இது இல்லாம கல்யாணம் நடப்பதில்லை. 100க்கு 100%. அப்படி நடந்தால் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ரொம்ப நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னா நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் சுவாமிஜி ஐயா அவர்கள் தான். அவர்கள் இன்றைக்கி ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சூட்சமமான விஷயம், ஒரு ஜாதகம் பார்க்குறோம், ஒரு பலன் சொல்கிறோம், இதெல்லாம் எப்படி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் என்ன தேவையோ அந்த அற்புதமான பலன்களை வாரி வழங்குறதுக்கு வந்திருக்காரு. ஐயா அவர்களுக்கு நம்ம ஒரு சிறிய ஒரு மரியாதை நிமித்தம் பண்ணிடலாம். ஒரு கைகளை தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்கள். ஏன்னா இது போன்ற ஒரு ஜோதிட ஆசான்களெல்லாம் நம்ம இடத்துக்கு வர்றது நம்மளுக்கு ஒரு பெருமை. நம்மளும் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது நம்மளுக்கு ஒரு கொடுப்பனை. அது எல்லாமே கைகளை தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்கள். நீங்கள் பேசுறது, நீங்கள் தான் பேசுறீங்க. ஓம் சக்தி. வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை. இந்த 27வது கருத்தங்கத்துக்கு என்னை பேச அழைத்த, சிறப்புரையாற்றுவதற்கு அழைத்த என்னுடைய அருமை தம்பி பரணி பாரதியாவுக்கும், இல்லை என்ன ஒற்றுமை அப்படின்னா, நான் மகர லக்கணம், லக்கணப்புள்ளி திருவோணம். என்னுடைய பிறந்த தேதி 27. என்னுடைய பிறந்த தேதி 27. செவ்வாயுடைய ஆதிக்கம். என்னுடைய அலுவலக, என்னுடைய வீட்டினுடைய தெரு அருள்முருகன் கார்டன். கொஞ்சம் பேசிட்டு பிறகு நம்ம சப்ஜெக்ட் போவோம். இன்னைக்கு என்ன நட்சத்திரம் ஐயா? சரி, யார் வீட்டில் உட்காந்துருக்காரு? அந்த சந்திரனை யார் யார் சேர்ந்து உட்காந்துருக்காங்க? அடுத்து புதன், சந்திரன், சுக்கிரன். இங்கே ஒரு 30-40 பேர் உட்காந்துருக்கீங்க. சனி நட்சத்திரம் பூசம், உத்திரட்டாதி, அனுசம். அடியேன் பூசம். சனி வீடு மகரம், கும்பம். மகர ராசியோ மகர லக்கணமோ, கும்ப ராசியோ கும்ப லக்கணமோ யாராக இருப்பீங்க? இங்கே கண்டிப்பாக இருப்பீங்க. சனி சதயத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ ராகு நட்சத்திரம் திருவாதிரை,
சதயம், சுவாதி யாராவது உட்காந்துருப்பீங்க, கண்டிப்பாக உட்காந்துருக்கணும். அப்போது இன்னாருக்கு இன்னாரென்று எழுதி வைத்தான் தேவன் என்று அந்த பிரபஞ்சம் சொல்லியிருக்கு. இன்னைக்குள்ள சந்திரன் யாரு கூட உட்கார்ந்து இருக்கிறாரோ, யாரு பார்க்கிறாரோ அவர்கள்தான் ஒரு கூட்டத்தில் சந்திப்பாங்க, சண்டை போடுவாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க. இதை நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள். இதை பற்றி நீங்கள் தெரியணும், அறியணும், புரியணும் அப்படின்னா ஐயா ஜிகேனுடைய சந்தனடியை படிச்சுங்க. எனக்கெல்லாம் குருநாதர்லாம் கிடையாது. என்னுடைய முதல் குருநாதர் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி தான். அங்கே தான் டிப்ளமோ படித்தேன். இப்போ பிஹெச்டி முடிச்சிருக்கேன். அப்போது 2003 நான் ஜிகே ஐயா பார்க்க போகிறேன். 1 லட்ச ரூபா பெட் கட்டுறேன் அவர்கிட்ட. நான் போய் ஏன்னா அன்னைக்கு நான் கேட்ட கேள்வி இன்னைக்கு கேட்ட கேள்வியும் ஒன்றா இருக்குங்க ஐயா. நான் வந்த காரணம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு 1 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு. கொஞ்சம் எனக்கு திமிரு ஜாஸ்தி, பணமும் ஜாஸ்தி. அப்போல்லாம் ஜெயா டிவி எல்லா தொலைக்காட்சிலையும் பணம் கொடுத்து 20,000 40,000 சொல்லி பணம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். எக்கச்சக்கமாக பணம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ சொன்னார் சுவாமிஜி, பந்தயம் கேட்ட வேணாம், தோத்துருவீங்க. தோக்குறேன் ஜெயிக்கிறேன், அது 2வது பிரச்சனை சொல்லணும் அப்படின்னோடனே, சுவாமிஜி நீங்கள் கேட்க வந்த கேள்வி ஒரு பெண்ணினுடைய பெண் குறியை பற்றி கேட்க வந்திருக்கீங்கன்னாரு. சபாஸ் ஜி அப்படின்னு உடனே காலில் விழுந்தேன். நீங்கள் தான் என்னுடைய மானசீக குருயா, எனக்கு குரு யாருமே இல்லைன்னு சொல்லி அன்றைக்கி தான் அவரை மானசீகமாக குரு ஏற்றுக்கிட்டேன். அப்போ 1 லட்சம் செக்கு கொடுக்க போனேன். சாமிஜி வேண்டாம், என்கிட்ட படிக்கிறீங்களான்னு கேட்டார். அவர்கிட்ட படித்தேன். அதே ஜிகேயை திருச்சிக்கு 5 ஆண்டுகள் கிளாஸ் இருக்க வச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 40 ஜூஸில் நான் திருச்சி மண்டலத்தை உருவாக்கியிருக்கேன். ரைட். அதாவது ஒரு பாயிண்ட் நான் பேசலாம் நடைமுறை தான். 1 மாதத்துக்கு முன்னாடி இதே நட்சத்திர அன்னைக்கு ஒரு நபர் பார்க்க வரார். நம்ம திருமண பொருத்தத்தில் நம்ம எல்லாருமே தோத்துடுறோம். ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நட்சத்திர பொருத்தம் பார்க்குறோம், கிரக பொருத்தம் பார்க்குறோம், திசாபுத்தி பொருத்தம் பார்க்குறோம். அன்னைக்கு பிரசன்னமும் பார்த்து தான் முடிவெடுக்கிறோம். ஒரு ஆளு கேள்வி கேட்குறாரு, துளியும் மனப்பொருத்தமே இல்லாத மன வாழ்க்கை தான் மரணத்தை விட கொடுமையானது. புரியுதா? துளியும் மனப்பொருத்தமே இல்லாத மன வாழ்க்கை தான் மரணத்தை விட கொடுமையானது. அப்படியே அசந்துட்டேன். இன்னொன்று சொன்னார். அவருக்கு பேர் கதாநாயகன் பேர் வச்சிருக்கேன், தர்மபுரி கதாநாயகன். அவர் விவாகரத்து செய்வதற்கும் துணிவில்லாமல், விவாகரத்து செய்வதற்கும் துணிவில்லாமல், சேர்ந்து வாழவும் மனமில்லாமல், நல்லா கேட்கணும், சேர்ந்து வாழவும் மனமில்லாமல் இருதலை கொள்ளி எறும்பாய் தவிக்கும் பிழைப்பு இருக்கிறதே, அது பிழைப்பல்ல, கொடூரமான தவணை சாவு. எப்படியா இருக்கு அர்த்தம்? தூக்கம் வருதா உங்களுக்கு? ஏக்கம் இருக்கா? இன்னும் விடல. அவர் இன்னொன்று கேட்குறாரு, முழுதும் முரண்பாடான வாழ்க்கை துணையுடன், நல்ல பொண்டாட்டி, நல்ல குழந்தைங்க,
சமூக மதிப்பு மற்றும் தன் பிள்ளைகளின் நலன் கருதி சமூகத்துக்காக வேண்டியும் தன் குழந்தைகளுக்காக வேண்டியும் இறுதி வரை தனக்காக வாழாமல், இதாயா நம்ம தான் என் கிங்கு, ஆம்பளை தான் என் கிங்கு, இதனையும் இதுவரை தனக்காக வாழாமல் தன் பிள்ளைகளுக்காகவும் வெளியே சிரித்து கொண்டு உள்ளே நொந்து கொண்டு அளவுக்கு அதிகமான சகிப்புத்தன்மையுடன் வாழும் வாழ்க்கை இருக்கே, அது மரணத்தை விட கொடுமையானது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஜோசியம் பார்த்து பார்த்து வெறுத்து போய் நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னவர், நான் அடிக்கடி தருமபுரிக்கு வாஸ்து போவேன். அப்போ பழக்கத்தில் அவர் கூட்டு வராரு. அந்த கதாநாயகனுக்கு 4 குழந்தைகள், 3 பெண், 1 பையன். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 3 ஆண் குழந்தை, 4வது பெண் குழந்தை பிறந்தாலும், 3 பெண் குழந்தை, 4வது ஆண் குழந்தை பிறந்தாலும் அந்த குடும்பம் சின்னவனம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியுமா? தெரியும். இப்போ இவருக்கு 3 பெண் குழந்தைகள், 1 ஆண் குழந்தை. 6 முறை தாலியை கட்டி அந்த பிள்ளை கொடுத்துருக்கு பொண்டாட்டி. 100 முறை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிருக்கு. 5 முறை கோர்ட்டுக்கு போயிருக்கு. ஆனால் வார்த்தை கிடைக்கல. அந்த பையன் ஒரு மாடு மேய்க்கிற பையன், குத்தனாராகி இன்னைக்கு பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன் அந்த ஊரில். 2001 அவர் பொண்ணு பார்க்க போகிறார். அப்போ அந்த பொண்ணுக்கு 15 வயது, 10th படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணுடைய தாய் தகப்பன் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா பொண்ணு படிக்கணும், நீ மாடி மேய்க்கிற, நீ எப்படி வா என் பிள்ளைய காப்பாற்றுவ அப்படின்னு இல்லைன்னு சொல்கிறாப்புல. இவர் அடிக்கடி போகிறாரு. அந்த பொண்ணை +1 படிக்க வைக்கிறாரு. +2 படிக்கும்போது அந்த பொண்ணை திருமணம் பண்ணுறார். 2003 இந்த டேட் ஆஃப் பர்த் கொடுக்குற, ஆய்வு பண்ணுங்க, இது ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு நான் கொடுக்குறேன். 2004 7 மாதமாக முதல் குழந்தை வகுத்தில் இருக்குது. அந்த பிள்ளை கோர்ட்டில் போடுது, என் வீட்டுக்காரன் அயோக்கியன், மாட்டுக்காரன், நல்லவன், கெட்டவன் அப்படின்னு சொல்லி என்னமோ சொல்லி என்னென்ன எழுதணுமோ எழுதி போட்டுறாரு. குழந்தை பிறக்குது. மறுபடியும் காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. இதே மாதிரி 4 குழந்தையும் 4 முறை கோர்ட்டு, 5 முறை கோர்ட்டுக்கு போகிறாங்க. அந்த பொண்ணை படிக்க வச்சு, +2 படிக்க வச்சு, டீச்சரிங் படிக்க வச்சு, இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குது. பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பையனும் ரொம்ப அழகாக இருப்பான், லட்சணமாக இருப்பான், கொஞ்சம் கருப்பு. அவனை திட்டுவானா, போட மாட்டுக்கார பையில, போட கருப்பேன்னு திட்டுவானா. அந்த கதாநாயகன் தான் நான் சொன்ன கருத்துரைக்கு அந்த நபர் 2/4/1981 இரவு 3:50 பிறந்த ஊர் தருமபுரி. இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப எக்கச்சக்கமாக உங்களுக்கு விட கிடைக்கும். அந்த பொண்ணுடைய டேட்டு பார்த்துக்காங்க, 10/10/1986, 10/10/1986, 10:24 PM தருமபுரி. திருமண தேதி 8/9/2023. என்ன கேட்டீங்க? 8/9/2023. 21 வயசு முடிஞ்சு போச்சு கல்யாணம். இது நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். என்னுடைய செல் நம்பர் 98 428 12 578.
சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ரைட், நம்ம சப்ஜெக்ட் போகலாமா? இப்போது சமுதாயத்தில் ஜோதிடரை நாடி வருவது திருமணம், தொழில், கடன், இந்த 3 தான் அதிகம் பேர். இப்போ நம்ம அங்கே அத்தனை பேர் கூடியிருக்கோம். இந்த அத்துணை பேர்கிட்டும் ஒரு கதை இருக்குது. வாழ்க்கையில் இவங்கந்தான் ஜாதகத்தை கையில் எடுத்து பார்த்து படித்து வருவாங்க. இது உண்மையா இல்லையா? நானும் அதில் ஒருத்தன். நான் படித்து அரசு வேலையில் இருந்தாலும் சில சூழ்நிலை காரணமாக அந்த வேலையை விட்டுட்டு வெளிநாட்டு தொடர்புடன் நாம் வியாபாரம் செய்து கொடிகட்டி வாழ்ந்தவன் ஒரு நேரத்தில். அதில் பின்னடைவு ஏற்பட்டு தான் நான் இந்த கலைக்கு வந்தேன். இன்னொரு காரணம், எனக்கு தாமத திருமணம். எனக்கு 36 வயசு தான் கல்யாணம் ஆச்சு. ஏன் நான் சொல்ல வரேன்னா, அதே திருமணத்தை தான் நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் நானும் என்னுடைய மனைவியும் பிஹெச்டி. நான் எப்படின்னா தாமத திருமணம், என் மனைவி சீக்கிரத்தில் திருமணம் அப்படின்னு நாங்கள் பிஹெச்டி பண்ணியிருக்கோம். எல்லாரும் மாதிரி சும்மா நான் பண்ணலை. 2 ஆண்டுகள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணிக்கு புறப்பட்டு 9 மணிக்கு தருமபுரி போய் படித்து முடிச்சுட்டு சாயந்தரம் 5 மணிக்கு புறப்பட்டு இங்கே 9:10 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். ஒவ்வொரு வாரம் கஷ்டப்பட்டு ஆய்வு செஞ்சேன். 1000 ஜாதகம், அது 500, 250, 100, 50, 32 ஆராய்ச்சி பண்ணி ஒரு டிசி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போது ஏன் திருமண விஷயத்தில் நம்ம எல்லாரும் தோக்குறோம். ஏன் தோக்குறோம்? அவங்க அவசரம், நம்ம பயந்துக்கிட்டு கொடுத்துட்றோம். ஐயா, நம்மளை நம்பி வாராங்க ஐயா. அவங்க அவசரப்பட்டா இன்னைக்கு கூட வந்தாங்க. சொந்தக்காரங்க ஒரு மாதிரியே பேசுகிறாங்க, அக்கம் பக்கம் ஒரு மாதிரி. நான் கேட்டேன், ஏம்மா சொந்தம்மா உனக்கு சோறு போடுது, பந்தம்மா பணம் கொடுக்குது, வாயை மூடுமா, வாயை பேசாதம்மா, மிரட்டுவேன். நான் மிரட்டல் எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா, நான் வாயால் எழுதி கொடுக்கறனால யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நான் பரிகாரத்துக்கு காசு வாங்கினதே கிடையாது. என்னுடைய பரிகாரமே இறை வழிபாடு தான். அதான் 30 வருஷம் நான் ஓட்டிட்டேன். நல்லா கேட்டுக்கங்க, எந்த லக்கணமாக பிறந்திருந்தாலும் முதல்ல அந்த ஜாதகத்தை சரி பாருங்க. சரி பார்த்துட்டு திசாபுத்தி போட்டுட்டு இன்றைய சந்திரனை அந்த ஜாதகத்தில் போடுங்க. நேற்று, இன்று, நாளை இதை மனசில் வச்சுக்காங்க. இப்போ சந்திரன் விருச்சிகத்தில் உட்கார்ந்துருக்காரு. துலாம் ராசியில் யார் இருக்காங்க? விருச்சிகத்தில் யார் இருக்காங்க? தனுசில் யார் இருக்காங்க? 7ஆம் இடம் யார் இருக்காங்க? அப்போது இருக்கிற வீட்டையும் 7ஆம் இடத்தை தான் முதல்ல பார்க்கணும். நான் கூட போன மீட்டிங்கில் ஒரு கேள்வி கேட்டேன். கருத்தரங்கம், மாநாடு, கூட்டம்
இதுக்கு என்ன பாவம் ஐயா? சந்திரன். சூப்பர். அவங்க சொல்லணும் ஐயா. நம்மளாம் அதில் உட்காந்துருக்கோம் இல்லையா, இங்கே உட்காந்து தனி மரியாதை தானே. 7ஆம் பாவம் எல்லாம் ஒன்று தானே. அப்போது அந்த 7ஆம் பாவத்தையும் கையில் எடுக்கணும். சரி, கையில் எடுத்தாச்சு. வயசு 30. பொண்ணுடைய அப்பா அம்மா வர்றாங்க, கேள்வி கேட்குறாங்க. அந்த சந்திரன் எந்த கிரகத்தை நோக்கி செல்லுகிறார்? அது சுபர் கிரகமா பாபர் கிரகமா? நல்லா கேட்டுக்காங்க. கிரகங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும். இந்த பாவி அப்படிலாம் சொல்லக்கூடாது, சனியனே சொல்லக்கூடாது. அந்த 7ஆம் இடம் அதையும் பார்க்கணும். கடந்து வந்த கிரகத்தையும் பார்க்கணும். இன்னொரு டிப்ஸ், துலால சனி உச்சம். ஒருத்தன் வரான் 30 வயசுல, தம்பி உனக்கு வேலை போச்சா அப்படின்னு கேட்குறேன். சாமி அதைத்தான் சாமி கேட்க வந்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அந்த வார்த்தை நான் சொல்லியிருப்பேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க ஐயா. சனி உச்சம், நல்ல வேலை. இன்னொன்று கேட்டுக்காங்க, யாருக்கு சனி உச்சமாக இருக்கிறதோ அவன் பார்க்கிற வேலை எந்த நாட்டிலேயோ எந்த ஊர்லேயோ வேலை பார்க்கணும், அந்த ஊரில் மிகவும் பிரபலமான கம்பெனி, பிரபலமான ஸ்கூல், பிரபலமான கல்லூரி தான் வேலை பார்ப்பான். ஆமாவா இல்லையா? சரி, பிறகு ஏப்பா வேலையை விட்டியாப்பான்னு கேட்டேன். ஐயா இதெல்லாம் கண்டிப்பாக தெரியணும் ஐயா. என்னங்க ஐயா? ஐயா நீங்களாம் சொல்ல வேண்டாம், முயற்சி பண்ணணும், சொல்லத்தான் வந்திருக்கு. வக்ரகிரகங்கள் என்னையா பண்ணும்? புரட்டி போடும். ஆப்போசிட் பேசாதீங்க. புரட்டி வக்ரகிரகங்கள் வாளாவட்டி கிரகங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும். அப்போ சனி வக்ரமாக இருந்தால் இந்த கேள்வி நம்ம கேட்கணும். அப்படியே கையெடுத்து கூடுவான், தெய்வமே உனக்கு 2000 கொடுக்குது, சூப்பர் அப்படின்னு சொல்லணும். அப்போது அவன் ட்ரெஸ்ஸை பார்த்து ஆளை பார்த்து இடம் போட்டுடக்கூடாது. நம்ம யாரையும் நம்பக்கூடாதுயா. 9 கிரகத்தை நம்பணும். அந்த 9 கிரகத்தை லவ் பண்ணணும், நேசிக்கணும், ரசிக்கணும். இப்போ சின்ன வயசமெல்லாம் காதலிச்சிருப்போம், எல்லாரும் காதல் பண்ணியிருப்போம். பண்ணவங்க யாருமே இல்லை. சரி வேண்டாம். அந்த காதல் ஒரு புனிதமானது. அந்த காதலிக்கும் போது மழை பெஞ்சாலும் தெரியாது, வெயில் அடித்தாலும் தெரியாது, பசு போனது கூட தெரியாது. அப்போ செல்போன் கிடையாது. அந்த மாதிரி நாம் கிரகத்தை காதல் செய்தால் அந்த கிரகம் எச்சிரி மாதிரி உட்கார்ந்து சொல்லும், ஐயா இதை சொல்லு, இதை சொல்லு, அவன் பாரு அசருவான் பாரு. அந்த மாதிரி நம்ம ரசிக்கணும். இங்கே யார் யா பிரம்ம மூத்தத்தில் எழுந்திக்கிறவங்க? இவங்கெல்லாம் கோடீஸ்வரவங்க. இவங்கெல்லாம் கோடீஸ்வரவங்க. இவங்க ஜாதகத்தில் பூராமே 10ஆம் இடத்தையோ 10 லக்கணத்தையோ சனி பார்க்கும். ஏன் சனி பார்க்கும்? ஏன்யா சொல்லுங்க. நான் ஏன்னா அது தூங்குற நேரம். அவர்லாம் பாவம் தூக்கத்தில் இருக்காரு, அவர் கெடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. இருந்தாலும் பரவாயில்லை.
என்னையா கேள்வி கேட்ட உங்ககிட்ட? ஆ ஆ ஆ இல்லை, நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் என்னுடைய அனுபவ முத்துக்கள். சும்மா இல்லை, 30 வருஷம் ஐயா இந்த கதைக்கு வந்து. அதாவது அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ். நீங்கள் எந்த லக்கணம் பிறந்திருக்கலாம், அதை பற்றி நான் பிரச்சனையாக இல்லை. 1, 4, 7, 10 சனி இருக்கணும். இந்த வீட்டை சனி பார்க்கணும். அவங்க தான் இங்கே உட்கார்ந்து பார்க்க முடியும், பேச முடியும், இந்த கலையை கையெழுக்க முடியும். அதாய கர்மக்காரகன், நீதிமான். பாருங்களேன், இந்த சனி பகவான் கையில் எடுங்க. இப்போ யாராவது ஜோசியா அலுவலகம் யாராவது வச்சுருக்கீங்களா? இப்போ வச்சுருக்கலாம், ஒரு ஆள் மட்டும் சொல்லுங்கள். ஒரு சின்ன டிப்ஸ். ஜாதக ஆபீஸ் யாராவது வச்சுருக்கீங்களா? யாருமே வைக்கலையா? ஐயா வணக்கம். உங்கள் லக்கணம் ஐயா? தனுசு லக்கணம். 10 கூடிய புதன் எங்கேயா இருக்கார்? 3ல் இருக்கார். இவர் மாடியில் ஆபீஸ் வைப்பார். உட்காருங்க ஐயா. நான் எதுக்கு மாடியில் ஆபீஸ் சொல்லுங்க பார்ப்போம். ஐயா 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 அதுக்கெல்லாம் போக வேண்டாம் ஐயா. இப்போ மகரம் கடகம் இதை சென்ட்ரல் பிளேஸ் வச்சுக்காங்க. மகரம் கடகத்துக்கு மேலே இப்போ கும்பம், மகரம் எடுத்துக்கலாம். மகரம், கும்பம், மீனம், மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம். 10 கூடியவன் அந்த வீட்டில் இருந்தால் உங்களுக்கு மாடியில்தான் அலுவலகம். இல்லை சாமி, என் அலுவலகம் கீழே தான், அப்பா அங்கே இருக்க மாட்டேன், நீ மேலே தான் போவே, அப்படி ஆடித்தரமா சொல்லணும் ஐயா. பின் வாங்கக்கூடாதியா, பின் வாங்கக்கூடாதியா. நம்மளாம் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதுவர்கள். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? இறை பக்தி. அதுதான் ஏன் கேட்டேன். பிரம்ம முகூர்த்தத்தில் யார் இருந்திருக்கீங்களோ அவங்க வாக்கு சூப்பராக சொல்லலாம், என்னை போன்று. நான் ஒரு இந்துவாக இருந்தாலும் என்னை வளர்த்தது ஒரு கிறிஸ்துவர். என்னுடைய முதல் மொட்டை தூத்துக்குடி புனித அந்தோனியார் கோயில் தான். அந்த தாத்தா என்னை 3 மணிக்கு எழுப்புவார். நான் கிழவனை திட்டுவேன், ஒரு பெரிய கோடீஸ்வரர், நான் திட்டுவேன். ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அவர் நினைக்கிறேன். அவருக்கு அன்னைக்கு சொல்லி கொடுத்தாரு, காலையில் எழுந்திரிச்சு படிடா, நீ தாண்டா பெரிய ஆளுனார். அந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் எழுந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு ஒரு ஊதுவத்தி காமிச்சிட்டு நீங்கள் உட்காருங்க ஐயா. எல்லாம் ஒரு புக்கை படிங்க ஐயா, கண்டிப்பாக ஞாபக சக்தி இருக்கும். சரி, அதாவது ஒரு பாடலாசிரியர் ஒரு கவிதை ஒரு பாடல் எழுதியிருக்காரு. இந்திரனும் கெட்டது பெண்ணாலே,
சந்திரனும் கெட்டது பெண்ணாலே. இது வைரமுத்து ஐயா எழுதின ஒரு பாடல். ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் 1000 பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா புலிப்பாணி எழுதிட்டாரே ஐயா, பாரப்பா பால்மதியும் பரமகுருவும் ஏழில் ஏற அப்பா கோதையவளும் விலகி விடுவாள். இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். பாரப்பா பால்மதியும் சந்திரனும் பரமகுருவும். இந்த நம்ம எல்லாருமே சொல்கிறோம் குருச்சந்திர யோகம், குருச்சந்திர யோகம் சூப்பர் சூப்பர் சொல்லுங்க. வேஸ்ட்டுங்க. ஏன்னு கேட்குறீங்களா? ஸ்ரீ ராமபெருமான் குருச்சந்திர யோகத்தில் பிறந்தவர். அவர் கெட்டது தன் தாயால் ஒரு பெண்ணால். ஆமாவா இல்லையா? இதை புலிப்பாணி சொல்லியிருக்கார். அப்போ அந்த குரு சந்திரனும் எங்கே இருந்தால் கெடுதல். இதுக்கு சாபமிட்டவர் குரு பகவான். சந்திரனை பார்த்து, இந்த கதை எல்லாருக்கும் தெரியும், நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். சந்திரனை பார்த்து, ஏ துரோகி, நீயும் நானும் கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அமர்ந்தால் அந்த வீடு பால் அப்படின்றார். 7லே குரு சந்திரன் யாருக்கு இருக்கோ உண்மையிலேயே பாவம் ஐயா. அதே மாதிரி நான் ஏன் சொல்ல வரேன்னா, கிரக இனவுகளை கையில் எடுங்கள். பாவகமா காரகமா? இதுக்கு அர்த்தம் தெரியுமா? பாவகமா காரகமா? இதை பற்றி யாராவது படித்திருந்தால் எங்களுடைய 3வது கருத்தரங்கத்தில் உங்களை பேச அழைக்கிறேன். உங்களுக்கு சன்மானம் கொடுக்கிறேன். காரகமா பாரகம் பாவகமா? பாவகத்துக்கும் என்ன உதாரணம், காரகத்துக்கும் என்ன உதாரணம் சொல்லி நீங்கள் முடிச்சிங்கன்னா அதுக்கு பதில் நான் கொடுக்குறேன். அப்படி யாராக இருந்தால் என்னோட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களை சிறப்புரையாக உங்களை வரவேற்கிறேன். ரைட். அதாவது இங்கே யார் யா உபயலக்கணம்? 2 பேர் தானா? இங்கே 3/4 வயசு அவங்க தான் இருக்கணும். அதான் உபயலக்கணம் உபயராசி இவங்க தான் 3/4 வாசி இருக்கு. ஏன்னா அவங்க தான் வாழ்க்கையில் நொந்து போனவங்க ஐயா. நான் ராசியா லக்கணம் 2 ஒன்று தானே ஐயா. அது அது இவங்க தான் இருக்கணும் ஐயா. ஏன்னு கேட்குறீங்களா? உபயத்துக்கு 7ஆம் இடம் பாதகம். பொண்டாட்டியும் பாதகம், நண்பனும் பாதகம். என்ன பண்ணுறது? அதான் இங்கே வந்து உட்கார்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, இங்கேயும் விட கிடைக்குதா? இல்லை இல்லை, அந்த மாதிரி ஜாகந்தான் எங்களுக்கு வருதையா, என்னையா செய்கிறது? இதாயா கேள்வி. அப்போ இவங்களுக்கு பொருத்தம் எப்படியா பார்ப்பீங்க சொல்லுங்க? தங்கச்சி தம்பி பொருத்தம் சூப்பரு, பொண்ணும் சூப்பரு, மாப்பிள்ளும் சூப்பரு, ஆனால் ஒரு மன வாழ்க்கை கசக்கும் அப்படின்னு சொல்லணும். அது கோளார எடுத்து சொல்லணும். டக்குன்னு சொன்னால் மாட்டிக்கிறீங்க. அப்போ பார்த்தீங்களா, மொத்தமே 12 லக்கணம். 4 போச்சு. அடுத்து வாரேன். கடக லக்கணம், சிம்ம லக்கணம், கடகராசி, சிம்ம ராசி யார் இருக்கிறீங்க? மீது உங்க போற அவங்க தான் இருப்பீங்க. இவங்களும் பாவம்.
பொண்ணா இருந்தா என் வீட்டுக்காரு அப்படித்தான், பையனா இருந்தா என் பொண்டாட்டி அப்படித்தான். பார்த்தீங்களா? 6 பேர். சரி, அடுத்து கும்பலக்கணம். பாவமையா அவங்க. அதுவும் ஐப்பசி மாசம் பொண்ணை திருமணம் செஞ்சா வாழ்க்கை நொந்து போயிடுவான். ஏன்யா? 7ஆம் அதிபதி நீச்சம். அந்த வீட்டுக்கு அவர் யாரு? பாதகம். 4 2 6 6 1 7. அதாயா 7ன்னு வச்சாயா கலஸ்திர ஸ்தானத்தை. அப்போ இப்போ எப்படியா நம்ம பொருத்தம் பார்க்கறது? எப்படி அவங்க நல்லா இருப்பாங்க? இப்போ நம்ம திட்டத்தானே செய்வாங்க. அப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது கிரக சேர்க்கை ரொம்ப முக்கியம். அதனைய கிரக சேர்க்கை தம்பி ரவிச்சந்திரன் சொன்னார். செவ்வாய் கேது, செவ்வாய் ராகு. சரி, ஒரு டிப்ஸ். யாருக்கு செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்கு? யாருக்கா இருக்கா? சேர்ந்துக்கிறது பார்வை. சேர்க்கை தான் அதிகம், பார்வை கம்மி தான். யாருக்கா இருக்கா? சரி, இல்லை. செவ்வாய் ராகு யாருக்கு இருக்கோ அவங்க வீட்டில் வாஸ்து குறை இருக்கும், ரத்தத்தில் கோளாறு இருக்கும். அப்போது அந்த செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது, பெண்களுக்கு செவ்வாய் கேது எந்த வீட்டில் இருந்தாலும், எந்த லக்கணமாக இருந்தாலும், நீங்கள் 10க்கு 5 7 9 விதமான பொருத்தங்கள் பார்த்தாலும், கிரக பொருத்தம் பார்த்தாலும் அவங்க வாழ்க்கை ஒரு கேள்விக்குறிதான். அப்போ அங்கே பொருத்தத்துக்கு வேலையே இல்லை. சரி, கன்னியில் யாருக்கு, கடகத்தில் யாருக்கு கிரகங்கள் இருக்கு? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்களேன். ஐயா, கடகத்தில் யார் யார் உட்கார்ந்துருக்காங்க அவங்க ஊருக்கு? ரைட். சூரியன் யாரு, புதன் யாரு? உறவுல அப்பா உறவும் தாய் மாமன் உறவும் மாமன் உறவும் பாதிக்கும். ஏன் பாதிக்குன்னு தெரியுமா? கடகத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய காரக தத்துவம் சாராக பிழிந்தெடுத்துரும். ஏன்னா அங்கதான் கடைஞ்சது, பார்க்கல கடைஞ்சது. அந்த கடைஞ்ச வீட்டில் கிரகம் உட்கார்ந்தா அதுவும் கடையும் தானே. நம்ம இதையும் பார்க்கணும். சரி, மகரத்தில் சுக்கிரன் யாருக்கு இருக்கு? ஆனால் தம்பி ஒத்துக்கிற மாட்டாரு. மகர சுக்கிரன் காதல் இளவரசன், மகர சுக்கிரன் மன வாழ்க்கையில் சில கேள்விகள் எழும். இது என்னுடைய ஆய்வு. இந்த மாதிரி கிரகங்கள் யார் வீட்டில் எப்படி உட்கார்ந்துருக்கு இதை நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் கால பகா திசா புத்தி எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? என்ன இப்படி முழிக்கிறீங்க? காலப்பக திசை தெரியுமா தெரியாதா? ஐயா இதெல்லாம் வேணும் ஐயா கல்யாணத்துக்கு. இதை ஒரு டேபிளில் எழுதி வைங்க ஐயா. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிற ஐயா. அந்த டேபிளில் எழுதி வைங்க. சரி, அதாவது அடுத்து
நான் லவ் மேரேஜ் பண்ணி தான் பண்ணேன், அது ஐயாவுக்கு தெரியும். ஆனால் எனக்கு மகரத்தில் சுக்கிரன் மட்டும் இல்லை, கேது இருக்குது. அப்போ அவங்க எல்லாத்தையும் தான் வச்சிருக்கிறேன். சரி, திருமணத்தில் என்ன ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். ஒத்துக்கிறேன், ஐயா சொன்னது ஒத்துக்கிறேன். திருமணம் நடக்கணும் அப்படின்னா 2-7-11 நம்ம இதை தான் பார்க்குறோம். ஐயா, பாக்கியம் இல்லைன்னா திருமணம் இல்லைங்க ஐயா. அந்த பாக்கியம் 9ஆம் இடம். அந்த 9 கூடிய திசா புத்தி அந்தரம், அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய திசா புத்தி அந்தரம், அந்த 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய திசா புத்தி அந்தரம், இது இல்லாம கல்யாணம் நடப்பதில்லை. 100% அப்படி நடந்தால் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி. இப்போ நான் சொல்லிட்டேன், எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. பாதி பேருக்கு ஒரிஜினல் ஜாதகம், பாதி பேருக்கு ஜாதகம் இருக்காது. உங்க இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள், எனக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். சாமிஜி ஆய்வு கரெக்டு. நம்ம ஏன் 2 இலவே தூக்கிக்கிட்டு போயிட்டே இருக்கோம்? அடுத்து திருமணம் பெண்களுக்கு, ஆண்களுக்கு கதாநாயகி யாருங்க ஐயா? சுக்கிரன். பெண்களுக்கு கதாநாயகன் யாருங்க ஐயா? செவ்வாய். இந்த 2 ரொம்ப முக்கியம் ஐயா. இந்த 2 கிரகங்கள், செவ்வாய் வீட்டில் சுக்கிரன், அதாவது செவ்வாய் இருக்கிற வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் இருக்கிற வீட்டில் செவ்வாய். யாருக்கு யாருக்கு இங்கே? யாருக்குமே இல்லை. இல்லை, இருக்காது. இருந்தால் நம்ம எங்கே உட்கார்ந்துருக்கோம்? சொல்லுவான் புருஷங்காரன், அப்போ தான் வருவான் நைட்டில் டியூட்டி முடிச்சுட்டு வரும்போது ஒரு புடவை எடுத்துகிட்டு வருவான். என்ன மாமா? நான் நினச்சேன் மாமா, பாருங்க புடவை எடுத்துகிட்டு வந்தியா மாமா? எப்படி மாமா வாங்கிட்டு வந்த? இல்லடி, நான் பஜாருக்கு போனேன், இந்த சேலை தொங்குச்சு, உனக்கு பிடிச்சமா நான் வாங்கினேன். இதுதாங்க செவ்வாய் சுக்கிரேசன், சுக்கிரன் காம்பினேஷன். அப்போ சொல்லுவாங்க, இந்த மாதிரி தம்பதியோட பழகி பாருங்க ஐயா, ஒரு கதை, ஒரு கவிதை எழுதலாம். அந்த செவ்வாய், அந்த சுக்கிரன் நீச்சமோ வக்ரமோ அஸ்தங்கமோ ஆனால் பாவம், இந்த மனுஷன் ஏன் லேட்டாக வரான், நோய்ங்கிறான், அம்மா வீட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிறான், இவெல்லாம் மனுஷனாக்கும் அப்படின்னு முணங்குவாங்க ஐயா. நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இதையும் பார்க்கணும் ஐயா. பொருத்தம் பார்க்கும்போது, பொருத்தம்னா சும்மா இல்லை. அதே மாதிரி இந்த கிரக சேர்க்கை எவ்வளவு முக்கியமோ பாவகம் ரொம்ப முக்கியம். 2 7 5 9 11 திசா புத்தி அந்தரம் இல்லாமல் அந்த திருமணம் நடைபெறுவதில்லை.
அப்படி நடந்துச்சுன்னா அந்த ஜாதகம் தப்புயா அடிச்சு சொல்லுங்க ஐயா. ஏன்யா பயப்படுறீங்க? நம்ம தான் கடவுளின் தூதுவர்களாச்சே, ஏன் பயப்படணும்? ரைட். அடுத்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு போவோம். பெரும்பாலும் ஒரு மீட்டிங்கு போனால் செல்ஃபோன் சைலண்டில் போடுங்க, நல்லது. பாருங்க, பார்வைப்போர் அங்கே தான் போகுது. அப்போ நேரம் பொன் போன்றது. சரி, ஒரு சம்பவம் நடக்கணும். உன் கேள்வி கேட்க வாரா, எப்பயா நடக்கும், நடக்குமா நடக்காதா கேட்குறான். எதையா ஃபாலோ பண்ணுவீங்க? எப்படி நடக்கணும்னு சொல்லுவீங்க? ஒரு 2 பாயிண்ட் சொல்ல போகிறேன், சூப்பர் பாயிண்ட் சொல்ல போகிறேன். கொஞ்சம் நம்ம இது வந்து கருத்தரங்கம், இது மாநாடு அல்ல, கருத்தரங்கம். கலந்து பேசணும், அதுதான் உட்கார்ந்துருக்கோம். சும்மா கதை பேசிக்கிட்டு போகிறதெல்லாம் கருத்தரங்கம் இல்லை. தெரிஞ்சது சொல்லுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்லுகிறேன். ஏதாவது தெரியுமா? நானே சொல்லவா? எல்லாரும் சொல்லுங்க. சும்மா தலையாட்ட நம்ம தலையாட்டு தஞ்சாவூர் பொம்மையா? ஒன்று கைதட்டுங்க, இல்லைன்னு சரின்னு சொல்லுங்க ஐயா. யாருமே ஐயா பேசுனா விட கிடைக்கும், தூங்குனா இன்னும் கிடைக்கும். ஒன்றுமே தூங்கிட்டே போக வேண்டியதான். நம்ம தூங்குறதுக்காக வந்து வந்திருக்கோம் ஐயா. 3 மணிக்கு எந்திரிச்சேன் ஐயா. என்னுடைய ப்ரோக்ராம் கோயம்புத்தூர் ப்ரோக்ராமு. பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை அப்பாயின்மெண்ட் ஃபுல்லாக இருக்கும். ஜாதகம் பார்த்துட்டு தான் ஐயா 10 மணிக்கு ஜாதகத்தை முடித்தேன் ஐயா. 10:30 கார் எடுத்தேன் ஐயா, வந்துட்டேன் ஐயா. நான் வீட்லேயும் நல்ல பேர் வாங்கிட்டேன் ஐயா, மக்களுக்கு நல்ல பேர் வாங்கிட்டேன் ஐயா, எனக்கு நானே சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் ஐயா. ஏன் தெரியுமா? நான் லவ் பண்ணுறேன் ஐயா, பயங்கரம் லவ் பண்ணுறேன் ஜோதிடத்தை, கிரகத்தை கிரகத்தை கிரகம் தான் ஐயா ஜோதிடம். கிரகத்தை லவ் பண்ணுறேன் ஐயா. இதை நீங்களும் செய்யுங்க ஐயா, நீங்களும் என்ன மாதிரி வாங்க ஐயா. அதான் ஐயா கருத்தரங்கம். ரைட், நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். தம்பி, எந்த திசா புத்தி? கேது திசை, சனி புத்தி. கேது எங்கே இருக்காரு, சனி எங்கே இருக்காரு? கேது மேஷத்தில், சனி கும்பத்தில். என்ன லக்கணம் தம்பி? தனுசு லக்கணம். லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சனி, கேது மேஷத்தில் 5ஆம் இடத்துல. புத்தி வேலை செய்யாது, முயற்சி தடை செய்யும். எப்போ வரைக்கும்? எப்போ சனி புத்தி முடியுது? அது வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். 29/3/2025 சனி பேச்சடைகிறாரு, நீ ஜெயிச்சிருவ. சரி, அந்த காரியம் நடக்குமா? சாமிஜி, நான் ஆபீஸ் போடணும், இல்லை தொழில் ஆரம்பிக்கணும். சனி புத்தி, சனி திசை, கேது புத்தி. கேதுக்கு அடுத்து யாருயா? கேதுக்கு அடுத்து யாரு? நான் ஏன் கேட்குறேன்னா, கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்குன்னு தான் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. பாருங்கள், நான் நைட்டு படுத்தது 11:30 மணி, எந்திரிச்சது 3:30 மணி. நான் காலையும் தூங்கலை, தம்பிடைக்கெல்லாம் தூங்கலை, ஏதாவது பேசிகிட்டே இருப்பேன், சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது படிச்சுட்டே இருப்பேன். சனி திசை சுக்கிர புத்தியில், கேது திசையில் சனி புத்தி. கேது எப்போ கேது எப்போ திசை முடியுது? சுக்கிரன் எங்கே இருக்காரு? மேசல் இருக்காரு. அதாவது சுக்கிர திசையில், நல்லா கிடைக்காங்க, சுக்கிர திசையில் குரு
சிம்மத்துக்கு வரும்போது 2026 10வது மாதம் வருவார்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஏதாவது ஒரு தொழில், ஜோதிடமோ இல்லை எறும்பு சம்மந்தமான தொழிலையோ ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைய கோச்சார சந்திரன் இல்லை, நான் சொல்லிட்டு வரேன். இன்றைய கோச்சார சந்திரன் சனிச்சாரம் வாங்கியிருக்கார். அந்த சனி திசை புத்தி அந்தரம் அந்த ஜாதகருக்கு நடந்தால், அந்த சனி யார் நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார்? ராகு. ராகு திசை, ராகு புத்தி, ராகு அந்தரம் நடந்தால், அந்த கிரகத்தை கோச்சார குரு பார்த்தால், அவ கேட்குற கேள்வி கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்லுங்க, அது நடந்தே தீரும். இது நடக்குமா நடக்காதா இதை சொல்கிறதுக்கு இது ஒரு நல்ல பாயிண்ட். இந்த மாதிரி நீங்கள் ஜாதகத்தை திசாபுத்தி போட்டு எழுதி வச்சு ஒரு காப்பி நீங்கள் கையில் வச்சுக்காங்க, ஒரு காப்பி கஸ்டமருக்கு கொடுங்க. அவங்க போன பிறகு நீங்கள் அதை படித்து பாருங்கள். இந்த மாதிரி யாராவது செய்கிறீங்களா ஐயா? யாராவது செய்கிறீங்களா? யாருமே இல்லை. அதை செய்யுங்க ஐயா. நம்ம என்ன பெரிய அறிவாளிகளா? இல்லையா? நடைமுறை தான் ஐயா வாழ்க்கை. பேச்சு தான் ஐயா ஒரு பேச்சாளர். சும்மாலாம் பேச வர்றது நில்லுங்க, நீங்களும் பேசிடுவீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக பேச்சு வந்துடும். சரி, பேசணும். எந்த பாவம், அந்த பாவத்தில் எந்த கிரகம் இருக்கணும், ஆணித்தரமாக பேசக்கூடிய எந்த கிரகம் பார்க்கணும் சொல்லுங்க ஐயா. எல்லாமே கணிதம், பொருள். நீ என்ன கேள்வி கேளுங்க, அதுக்கு பதில் சொல்கிறேன். சொல்லுங்க ஐயா. 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். 2ஆம் இடம் ஆட்சி உச்சம் பெற்றாலும் அதில் குரு இருந்தால் சிறந்த ஒரு பேச்சாளர். இந்த ஆணித்தரமான வார்த்தை யார் யா சொல்லுவாங்க? சொல்லுங்க ஐயா, தெரிஞ்சது சொல்லுங்களேன். ஆணித்தரமான வார்த்தை நான் அடிக்கடி பயன்படுத்துவேன். ஆணித்தரமான வார்த்தை. குருவை சூரியன் பார்த்தால், இவங்க பேச்சை பாருங்க, ஆணித்தரமா சொல்றேன், ஆணித்தரமா செய்வேன், ஆணித்தரமா பாரியா அப்படிம்பாங்க. எனக்கு 2ல் குரு, எனக்கு சூரியன் பார்க்கிறார். இந்த மாதிரி யாரும் முடிஞ்சிருச்சா? இந்த ஆணித்தரமான பேச்சு பேசணும் அப்படின்னா குரு சூரியன் பார்க்கணும். சேரக்கூடாது, பார்க்கணும். எனக்கு சிம்மம், ஆவணி மாதம் சிம்ம சூரியன். சரி, கணக்கில் கெட்டிக்காரன் ஐயா. சரி சரி, புதன் கூட சேர்ந்தா, யாரு சேர்ந்தா யூடியூப்ல பேரு வாங்குவாங்கய்யா. ஐயா ராகு திரை ஐயா. யார் யா நாய் வளர்ப்பாங்க? ஹலோ, சுக்கிரன். சினிமா நடிகர்கள் அத்தனை பேருக்கும் நாய் வளர்ப்பாங்க. அத்தனை பேருக்கும் சுக்கிரன் வலுவா இருக்கும். ஆனா கடைசியில் பிச்சை எடுப்பாங்க ஐயா, தெரியுமா? ஐயா நாய் வீட்டில் வளர்க்கக்கூடாது, தெரியுமா தெரியாதா? இப்போ கேட்டுக்காங்க ஐயா. யார் வீட்டில், சகோதரிகளை கோச்சிக்கிறாதீங்க, யார் வீட்டில் நாய் வளர்க்குறாங்களோ அந்த வீட்டினுடைய பெண் சோரம் போவாள்.
நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்காங்க. எல்லாத்துக்குமே அது யாராக இருந்தாலும், அடிகனாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, ஐயா இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, இல்லை வரி ஐயா இருந்தாலும் சரி, இது சும்மா இல்லை, ஆய்வு. ஆய்வு நீ செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஒரு கதை இருக்கும். அந்த பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணி போயிடுச்சியா, அந்த அம்மாவா காணாமியா, எப்படி? ஏனா நாய் எங்கே சேரும்? தெருவில் நிற்க வச்சிருமையா. இதை நான் சும்மா சொல்லலை, நான் இப்படி தான் சொல்கிறேன். நான் எங்கள் தெருவில் நான் பார்த்துட்டேன். நான் 8 வருஷமாக ஒரு டாக் வளர்த்தேன். இவ்வளோ பெருசு, கட்டி போடுறதே கிடையாது, என் கூட தான் இருக்கும். பை வாக்கிங் போகிறதுக்கு அவர் தான் கூட வருவார். எல்லாரும் பயப்படுவாங்க. அப்போது ஒரு நபர் வந்தார், சாமிஜினார். எத்தனை வருஷம் வளர்க்குற? நான் 8 வருஷமா, இது என் 3வது பொண்ணு அப்படின்னு. சாமிஜி வேண்டாம் கொடுத்துருங்கன்னாரு. சும்மா சொல்லாத, ஓப்பனாக சொல்லணும். அவர் கதையை சொன்னார். நான் சொல்கிறேன், நீ சொல்லிட்ட, நடைமுறை நான் பார்க்கணும், பார்த்த பிறகு முடிவெடுக்கிறேன் அப்படின்னு. அப்போது எங்கிட்ட தான் ஜாதகம் ரொம்ப பேர் பார்க்க வருவாங்க. சுக்கிரன் யார் கொள்ள இருக்க பூரா நாயை பற்றி பேசுவேன். அவன் கதை தான் எனக்கு தெரிஞ்சுமே. அப்போ தான் ஆய்வு பண்ணேன். புதுக்கோட்டைக்கு ஒரு பெரிய இடத்துக்கு இந்த நாயை கொடுத்தேன். ஒரு வாரம் நான் சாப்பிடலைங்க ஐயா. நான் ஏன் சொல்ல வரேன்னா, நாய் எங்கேயா இருக்கணும்? அதுக்காக சாமியை தப்பா எடுத்துடாதீங்க. நான் நாய் வளர்க்கிறேன்னு சொன்னா, நாய் வீட்டுக்குள் வளர்க்கக்கூடாது. இது ஒரு பாயிண்ட்டு. இப்போ நான் மாட்டிக்கிடுவேன். நில வாசப்படிக்கு உள்ளே அந்த நாய் வளர்க்குற நாய் வந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் பெண்ணால், உங்கள் இல்லத்தரசியால், உங்கள் சகோதரியால் மன வருத்தம் நடக்கும். சரி, அடுத்து கடன்பட்டார் நெஞ்சம் கலங்கினான் இலங்கை வேந்தன். ஏன் அப்படி சொன்னாங்க? இப்போ 30-35 பேர் இருப்பீங்களா? யாருக்கையா கடன் இல்லை? கை தூக்க முடியாது. சொல்லாதான் மாட்டிக்கிருவீங்க. நான் ஒரு கேள்வி கேட்பேன், மாட்டிக்கிருவீங்க. எல்லாருக்குமே கடன் இருக்குயா. ஒருத்தன் வந்தான், ஐயா எனக்கு கடன் இல்லை சாமி. போங்க சாமி, உங்கள் ஜோசியம் பொய்யினா. தம்பி எப்படா தம்பி வீடு கட்டின? கட்டி 8 வருஷம் ஆச்சு. எங்கடா லோன் வாங்கினேன்? ஸ்டேட் பேங்கில். போட்டா நாய். கடன் இல்லைங்கிற, அதெல்லாம் கடனா? அதுவும் கடன் தான் ஐயா. உங்களுக்கு சொல்ல வரேன், அதுவும் கடன் தான். இதுக்கு ஒரு பரிகாரம் வேணுமா வேண்டாமா? 2 பரிகாரம் சொல்ல போகிறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த தம்பி ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் 2-3 முறை பார்த்துருக்கேன். இந்த ஊருக்கு 2வது முறை வந்திருக்கேன். மொத்தம் எத்தனை திசையாக இருக்குது? திசைகள் 8 திசைகள். ஆகாயம், பூமி 1. அப்போ எத்தனை ஆச்சு? 10 ஆச்சு. ஒரு திசைக்கு 8 மிளகு, கருமிளகு. 8 திசைக்கு 64 மிளகு. ஆகாயத்துக்கு 1, பூமிக்கு 1, மொத்தம் 66 மிளகு. இது அதர்வ வேதத்தில் இருக்குங்க ஐயா. இது சொந்த கருத்து இல்லையா. வெள்ளை காடா துணியில் நம்ம ஆளுகள்லாம், ஐயா நான் 2002 இந்த பரிகாரம் சொல்லிட்டேன் ஐயா, ஜெயா டிவியில், ராஜ் டிவியில். ஆனால் மக்கள் அப்படியே திருத்தி என்ன சொல்கிறாங்க, சிவப்பு துணி, கருப்பு துணி அப்படிலாம் சொல்லி குழப்புறாங்க. வெள்ளை துணி தான், காடா துணி தான். அந்த 66 மிளகை முதல் நாள், அஷ்டமிக்கு முதல் நாள், அதை ஒரு மிளகு கூடக்கூடாது, குறையக்கூடாது. அது பொட்டணங்கட்டி, எள்ளு தீபம் மாதிரி பொட்டணங்கட்டி நல்ல ஊற வைக்கணும். எங்கே ஊற வைக்கணும்? உங்கள் வீட்டின் நில வாசப்படிக்கு உள்புறம்.
எல்லாரும் தூங்கின பிறகு. இது நம்ம வீட்டுக்காரமாக தான் செய்ய, நம்ம செய்ய மாட்டோம், அவங்க தான் செய்வாங்க. காலையில் யார் என்றைக்கு அந்த அந்த ஏற்கனவே ஊற வச்ச அதை எடுத்து பூஜையில் வைக்கணும். அஷ்டமி சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான். ஏன் 6 மணிக்கு மேலே சொல்கிறேன்? ஐயோ, இப்போ தான் சொன்னேன். சனி பகவான், சனி பகவானுக்கு குருநாதர் யாருங்க ஐயா? ஐயா பைரவர். ஐயா பைரவர் தெரியுமா தெரியாதா? பைரவரை கும்பிட்டாலே போதும், சனி பகவான் அப்படியே ஆப் ஆயிடுவார். தெரியுமா? எப்போ 2002க்கு பிறகு அது வரைக்கும் பைரவருக்கு யாருமே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் அலைமோதி, இது 2000 நான் சொல்லிட்டேன். அதை ஒரு மண் அகல் விளக்கில் 1/4 கிலோ பிடிக்கிறவன் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த நம்ம ஏற்கனவே பொட்டங்கள அதை வச்சு விளக்கேற்றிட்டு வாங்கய்யா. குறைந்தது 12 மாதங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு 65, 80, 85% உங்களுக்கு விட கிடைச்சிடும் ஐயா. போங்க சாமி. யார் சாமி மாதம் மாதம் கோயிலுக்கு போகிறது? வேற ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க. நம்ம தான் இப்படித்தானே இருப்போம் ஐயா. இது என்னுடைய சொந்த பரிகாரம் இல்லை. 2005 ஜிகே மாநாட்டில் சொல்ல பரிகாரம் ஐயா. இது நான்லாம் கட்டியிருக்கேன். கிட்டத்தட்ட 1000கணக்கான பேர் செஞ்சுருக்காங்க. எல்லாருமே பலன் கிடைச்சிருக்காங்க. அந்த இவங்க ஒரு ஆள் சொல்லணுமா வேண்டாமா? யார்? 2 பேர் தான் கேட்குறீங்க. உட்காந்துருக்கு 30 பேர். தேய்பிறை திங்கக்கிழமை முதல் நாள் கிழமை என்னங்க ஐயா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு காடா துணி வாங்க, ஒரு 1/2 மீட்டர் வாங்குங்க. வெள்ளை காடா, எல்லாமே காடா துணி தான். காடா துணிக்கு அவ்வளோ பவர் இருக்குது, தெரியுமா தெரியாதா? உடம்புக்கும் நல்லது. அப்போ காடா துணி தான் சட்டை போட்டோம், இப்போல்லாம் கிடையாது. அப்போ எந்த நோயும் இல்லை, இப்போ எல்லா நோயும் வந்துருச்சு. அதை கர்ச்சீப்பளவில் 2ஆக கட் பண்ணுங்க, ஒரே அளவு. அதில் ஒரு பிட்டை மஞ்சள் கலக்கி அதை காய போட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமை காய வச்சாச்சு. காலையில் பத்திரிக்கை நல்லா சூப்பராக காஞ்சிருக்கும். வெள்ளிக்கிழமை சரி காஞ்சிருச்சு. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பஜாருக்கு போங்க, காஞ்ச கருவாடு வாங்கிக்கங்க, ஒரு 1/4 கிலோ. உங்கள் விருப்பம், எந்த கருவாடாக இருக்கலாம். காஞ்ச கருவாடு. கல் உப்பு ஒரு 1/4 கிலோ. இப்போ யாருமே நம்ம கல் உப்பு சாப்பிட்றது தெரியுமா? கல் உப்பில் அவ்வளோ விஷயம் இருக்குயா. அந்த கல் உப்பு 1/4 கிலோ. அந்த மஞ்சள் துணியில் கருவாடு ஒரு பொட்டணம் கட்டுங்க. கட்டியாச்சா? வெள்ளை துணியில் கல் உப்பு ஒரு பொட்டணம் கட்டுங்க. கட்டியாச்சு. 2 பொட்டணம். 2 ஒன்றாக்குங்க. இது எப்போ செய்யணும்னா சந்திர ஓரையில் திங்கக்கிழமையில் இந்த 2 பொட்டணத்தை ஒரு பொட்டணமாக கட்டி உங்கள் வீடு முகடு இருக்கு இல்லையா, 4 மூலை இருக்கும், அது உள்ளுக்குள்ளே கட்டுங்க. மழை வெஞ்சால் நனையக்கூடாது. இதை கெட்டுங்க. கெட்டின நாள்லேருந்து 365 நாள் கழித்து அதை பாருங்கள், அப்படியே சுருங்கியிருக்கும். உங்கள் கடனும் சுருங்கியிருக்கும். இது 1000கணக்கான பேர் செஞ்சு எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் மூலக்கானம் ஐயா ஜிகே மாநாடு தான். அவரெல்லாம் மறக்க முடியாது. ஒவ்வொரு சொல்லும் தெய்வ சொல்லாக இருக்கும். இந்த மாதிரி பரிகாரங்கள் எண்ணிலடங்கா என்கிட்ட இருக்குது. இனிமே தம்பி கருத்தரங்கத்துக்கு, ஏன்னா இன்றைக்கி 27வது கருத்தரங்கம், 27 தான். என் தேதி என்னுடைய பிறந்த தேதி 27. அதனால் இவருக்கு ஒவ்வொரு மாதமும் வரணும். இவர் கருத்தரங்கத்தில் புது புது
டிப்ஸு கொடுக்கணும், அதை நீங்கள் அள்ளி கொண்டு போய் ரசிக்கணும், நீங்கள் அனுபவிக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் தீக்கா குடும்பம் சார்ந்தவங்க. எங்கள் பெற்றோர்கள் என்னுடைய சின்ன வயதில் திருச்செந்தூர் முருகனுக்கு 3 நாள் தொடர்ந்து நடைப்பயணமாக 3 ஆண்டுகள் நான் போயிருக்கிறேன். நான் பிறந்தது விருதுநகர் மாவட்டம் அருப்பக்கோட்டை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவன். அந்த மாதிரி முருகனை நடந்து நான் முருகனை வேண்டி இன்றும் எங்கள் வீட்டில் காலை மாலை கந்த சஷ்டி கவசம் எங்கள் வீட்டில் கேட்டுகிட்டே இருக்கும். என் பொண்ணு சஷ்டி விரதம் இருக்குது. அந்த மாதிரி அந்த முருகனுடைய பக்தியுடைய தம்பி உடைய கருத்தரங்கத்துக்கு அடுத்த நிகழ்ச்சியில் கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி பலன் இருக்கிறது, எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் நம்ம ஜெயிக்கலாம், நம்ம ஜெயிக்கணும்யா, நம்ம ஜெயிச்சா மற்றவங்க ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி அடுத்த முறையில் மீண்டும் இதே அரங்கத்தில் உங்களை சந்திக்கும் உங்கள் சக்தி சுவாமிஜி, திருச்சி. நன்றி, வணக்கம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை. ஓம் சக்தி. பேசுதாய். நான் ஐயாவோட தீவிர ரசிகை. 2011 லோட்டஸ் டிவியில் ஐயாவை பார்த்ததுலேருந்து தான் எனக்கு ஜோதிடம் கற்றுக்கணுன்னே ஆர்வம் வந்துச்சு. ஐயா டிவியில் லோட்டஸ் டிவியில் பேசும்போது கேதுவோட நட்சத்திரம் இது, சூரியனோட நட்சத்திரம் இது, சந்திரனோட நட்சத்திரம் இதுன்னு சொல்லி வாரம் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் பேசுவாங்க. அதை வச்சு மனப்பாடம் பண்ணி நான் அந்த ஜோதிடத்துறைக்கு வரணும்னு சொல்லி நானும் ஜோதிடம் கற்றுக்க போனேன். ஐயாட்ட 4-5 முறை ஜாதகம் பார்க்க திருச்சிக்கும் போயிருக்கேன். ஐயாவை இவ்வளோ தூரம் இந்த மாதிரி கருத்தரங்களை சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க ஐயா. இப்போ ஒரு டிப்ஸுங்க, வாழ்த்துக்கள். இப்போ ஒரு டிப்ஸ். இப்போ இருக்கிறவங்க 35 பேர் இருக்கீங்க. 1 4 7 10 5 9 என்னுடைய ராசிக்கு, கடக ராசிக்கு 1 4 7 10 உள்ள ராசிகள் இங்கே இருப்பீங்க. என் லக்கணத்துக்கு, மகர் லக்கணத்துக்கு 1 4 7 10 ராசியை இங்கே இருப்பீங்க. அவங்க தான் இருப்பீங்க. அவங்க தான் எனக்கு என்னுடைய சொல்லுவாங்களே, நீங்கள் லவ் பண்ணுவீங்க என்னைய. ஐயா, லவ் சும்மா இல்லைங்க ஐயா, அது அனுப்பிச்சதாங்க தெரியும். அதனால் நீங்கள் லவ் பண்ணுங்க ஐயா நவ கிரகத்தை. சரி, அடுத்து ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உட்கார்ந்து ரொம்ப நன்றி தாய், நன்றி நன்றி. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்கள ஊக்கத்தில் படுங்க, அவங்க ஆசீர்வாதம் வாங்க, நல்லா இருப்பீங்க. சரி, இப்போ மொத்தம் 12 பாவங்கள் இருக்கு. தம்பி பேசலாம் இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு வேணும் ஐயா. நீங்கள் அத்தனை பேரும் சாதிக்கணும் ஐயா. அதுக்கு நான் வழி சொல்ல போகிறேன் ஐயா. இந்த 27வது கருத்தரங்கத்தில் உங்கள் வாழ்க்கையில் மறக்கக்கூடாது ஐயா. அதுக்கு நான் சொல்ல போகிறேன் ஐயா. சாதனை அப்படின்னா ஏதாவது ஒன்று தான், அப்படி தானே? அப்போ 12 லக்கணம் இருக்கும் இல்லையா? இருக்கு. அது ஒரு லக்கணத்தை நீங்கள் கையில் எடுங்களேன், அதை ஆராய்ச்சி பண்ணுங்களேன், அதில் பிஹெச்டி பண்ணுங்க. இல்லை நம்ம தம்பி கருத்தரங்கத்துக்கு வாங்க, இல்லை எங்கள் கருத்தரங்கத்துக்கு வாங்க. சரி, எண்ணம்னா யாரியா? எண்ணம் சந்திரன். எண்ணம் சந்திரன். எண்ணம் போல் வாழ்வு. சந்திரன் உங்களுக்கு எங்கேயா இருக்கு தம்பி? என்ன லக்கணம்?
தம்பி அந்த தனுசத்துக்காரன் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். லக்கண புள்ளி தம்பி கேது கொஞ்சம் டேஸ் இருக்கும். பரவாயில்ல, உட்காருங்க. எப்போவுமே இந்த உட்கார்ந்துருக்கிறவங்க பேரை சொன்னவொன்னா எந்திரிப்பாங்க, ஒரு மரியாதை தான். யார் ஒருவர் இந்த தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் எல்லாத்தையும் பழகியிருக்கேன் அப்படின்னா அந்த தம்பியை ரொம்ப பிடிக்கணும்னா என் ராசிக்கோ லக்கணத்துக்கோ சமதளமாக தம்பியை பிடிச்சிருக்காது. தம்பி என்ன ராசி? எனக்கு 9வது ராசி கடகத்துக்கு. எங்கள் அப்பன் எப்படி? எங்கள் அப்பனுக்கு மரியாதை கொடுப்போம் இல்லையா? உட்கார் தம்பி. இந்த தம்பிக்கிட்ட பணிவு இருக்குங்க. யாருக்கிட்ட பணிவு இருக்கோ அவன் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஆடிக்காரில் போவான். ஐயா ஆடிக்காரில் இது நீங்கள் அனுபவிச்சு பாருங்க ஐயா, தம்பி கண்டிப்பாக போவார். அதை நான் உருவாக்க போகிறேன் தம்பியை. ரைட், சரி, நம்ம சப்ஜெக்ட் வருவோம். உங்கள் சந்திரன் எந்த லக்கணத்துக்கு எந்த வீட்டில் உட்கார்ந்து இருக்காரோ அந்த பாவத்தை கையில் எடுங்க. அது திருமணமா, தொழிலா, சகோதரனா, லவ்வா, இல்லை குலசாமியோ, இல்லை குடும்பமா, தனமா, அதை கையில் எடுங்க. எடுக்கும்போது தாராபலன் பாருங்க. சரி, இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ உங்ககிட்ட வர்றாங்க, ஐயா நான் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், நான் அப்ளிகேஷன் போடணும், வழி சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்லி கொடுப்பீங்க? இந்த அவங்களுக்கு சொல்லுங்க, டீ சாப்பிடுங்க சொல்லுங்க. இப்போ எப்படியா கஸ்டமர்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ உங்கள்கிட்ட கேட்குறாங்க, ஒரு 4 குச்சரும் கேட்குறாங்க, ஐயா சொல்லணும் சொல்ல, நம்ம ஜோசியர் கிடையாது. தாராபலன் யாரை எடுப்பீங்க? தாராபலன் 27 லட்சத்தில் இருக்கு, யாரை கையில் எடுக்கணும்? எந்த நட்சத்திரத்தை கையில் எடுக்கணும்? யார் ஐயா? அதான் ஐயா ஒரு கிங்குங்க ஐயா. கண்டிப்பாக நாமக்கல் தம்பி பெரிய ஆளாக வருவார். உட்காருங்க ஐயா, சந்தோஷமாக இருக்கு. 6வது நட்சத்திரத்தை நீங்கள் கையில் எடுங்கள். சரி, இன்னைக்கு அனுச நட்சத்திரக்காரன் ஒருத்தன் வரான். 6வது நட்சத்திரம் என்னங்க ஐயா? அதான் ஐயா இன்னைக்கு அவர் கருத்தர் நடத்துகிறாரியா. அனுசத்தில் பிறக்கக்கூடிய ஒரு பையன் திருவோண அன்னைக்கு, சரி ஐயா நீங்கள் சொல்ல வேண்டாம், அவங்க வச்சு பண்ணுவோம். திருவோணத்துக்கு என்ன மரம் ஐயா? என்ன பஞ்சாங்கத்தில் இருக்கு ஐயா? பஞ்சாங்கத்தில் இருக்கு, அதை படிங்க. என்ன இருக்கு? அப்படி சொல்லணும், சும்மா இருக்குன்னு சொல்லக்கூடாது. வெள்ளருக்க செடியை நட்டி தண்ணி ஊற்றி அந்த இலையை பறித்து சரி, அது கடவுள் யாருங்க ஐயா? திருவோணம். திருவோணம் தான் சொன்ன 6வது திருவோணம், 6வது திருவோணம் தானே? பெருமாள் விஷ்ணு பகவான். அந்த இலையை பறித்து ஒரு பக்கம், அந்த இலை என்ன இலையா? வெள்ளருக்க இலையும், ஒரு பக்கம் பெருமாளையும் லேமினேஷன் பண்ணி பாக்கெட்டில் வச்சுட்டு போப்பா, நீ ஜெயிச்சிருவா அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவான். இந்த மாதிரி 27 லட்சத்துக்கு மரத்தை நீங்கள் படிக்கணும். அடுத்த கருத்தரகத்தில் நீங்கள் அத்தனை பேர் வரணும்.
நான் கேள்வி கேட்கணும், நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போவே உங்களுக்கு பரிசு கிடைக்கும். நான் கொடுக்குற பரிசு வாழ்க்கையில் மறக்க முடியாத பரிசு தான் கிடைக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்காங்க. நம்மலாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா சின்ன சின்ன குறிப்புகளை தெரிஞ்சுக்காங்க, பூந்து விளையாடுங்க, ஜெயிங்க, பயப்படாதீங்க, கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. தப்பா சொல்லுங்க, ரைட்டா சொல்லுங்க, வாதம் பண்ணுங்க, கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் என்று சொல்லி மறுமுறையும் உங்களுக்கு நன்றி இழந்த வணக்கத்தை கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து கடைசி ஞாயிறு, ஒவ்வொரு கடைசி ஞாயிறு ஸ்ரீ ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கம் 3வது கருத்தரங்கம் நடைபெறுகிறது. அந்த கருத்தரங்கத்துக்கு வாங்க, நல்ல டிப்ஸுகளை அள்ளிட்டு போங்க. பிடிஎஃப்லாம் வித்தியாசமான பிடிஎஃப் கொடுக்க போகிறேன். ஒரு சின்ன இன்னொரு இது நானும் போகணும் பார்க்கிறேன், என்னை விட மாட்டேங்குது. இன்றைக்கி ஒரு ஜாதகம் பார்த்தேன். சிம்ம லக்கணம், லக்கண புள்ளி பூரம். நான் 3 பெண் சொல்லிடுறேன். 2014 சிம்ம லக்கணம், லக்கண புள்ளி பூரம். சுக்கிரன் வந்து மில்ல இருக்காரு, செவ்வாய் கண்ணில் இருக்கிறாரு, சந்திரன் தனில் இருக்கார். எனக்கு பேர் வாங்கி கொடுத்தது நிறைவடையாத பாவம். அது தெரியுமா? நிறைவடையாத பாவம் தெரியுமா? எந்த பாவத்தில் கிரகம் இல்லையோ, அந்த பாவத்தை எந்த கிரகம் பார்க்கவில்லையோ அதுதான் நிறைவடையாத பாவம். அந்த கேள்வி தான் கேட்பாங்க. ரெண்டாயிரத்தி 12 பார்த்தவங்க, அவங்களுக்கு பையன் பிறக்குன்னு சொன்னேன். 2012 பிறந்திருக்கு. நன்றி கூட சொல்லலை. இதான் நம்ம மக்கள். இருந்தாலும் நான் கேட்டேன், உங்கள் பையனுக்கு தலையில் அல்லது மூளையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை கண்ணை சிமிட்டுவானா? இதான் உங்கள் கேள்வி. ஆனால் கேட்க வந்து உடலை பற்றி தான், வேறு எதுவுமே கேட்கவில்லை. ஆனால் உங்கள் பையன் நல்லா படிக்கிறான். மகரத்தில் எந்த கிரகம் பார்க்கல, எந்த கிரகம் இல்லை. அப்போ சிம்மத்துக்கு 6ஆம் இடம். ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. பையன் அழகாக இருக்கான், கண்ணை சிமிட்டுறான், இப்படி சுற்றுறான், வைக்கிறான், தேவையில்லாமல் கேள்வி கேட்குறான். இதுக்கு மருத்துவம் இல்லை. எங்கெல்லாம் போயிருக்காங்க. அவங்க அம்மா ஒரு ஜோசியர் என்கிட்ட வந்தாங்க. அதான் கடைசி ஜாதகம். அதுக்கு நான் ஒரு பரிகாரம் சொன்னேன். நிறைவடையாத பாவம் அந்த சனி பகவான். சனி விசாகத்தில் உட்காந்துருக்காரு. விசாகத்துக்கு மருதமலை முருகன். அங்கே போயிட்டு வாங்க, உங்கள் பையன் சரியாக போகும். இந்த மாதிரி உங்களுக்கு டிப்ஸு கொடுக்க போகிறேன். இது ரொம்ப பாருங்க ஐயா. சும்மா 6 மாதம் 10 மாதம் படித்தோம், சும்மா ஆஃபீஸை போட்டுலாம் வேண்டாம் ஐயா. ஏன்னா அந்த காலம் சொல்லியிருக்காங்க ஐயா, ஜோசியம் பார்த்தவனுக்கு கர்மம் பிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் உண்மைதான் ஐயா, உண்மைதான். எனக்கு தெரிய 3 ஜோதிடர்கள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் தெரியும். அந்த கர்மம் வேலை செய்யுது. இதை அடிக்கடி நினச்சி பார்ப்பேன். நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஜாதகத்தை முழுமையாக கற்றுக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்ட பெயர் வாங்கிட்டு என்கிட்ட வாங்க. எங்கே ஆஃபீஸ் போடுவீங்க, எந்த இடத்துல ஆஃபீஸ் போடுவீங்க, அது மாடியா, கீழையா, சென்ட்ரா, ரோட்டு மேலையா,
இல்லை பஜார்லையா, காட்டிலையா, வீட்டிலையா, இல்லை போலீஸ் ஸ்டேஷன் பக்கமா, இல்லை கலெக்டர்ஸ் பக்கமா, என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். அந்த நம்பரும் சொல்ல முடியும். இதுக்குன்னு ஒரு கிளாஸ் வைக்கிறேன். இது பேர் தான் தொழில்முறை ஜோதிடர்கள். இன்னைக்கு உங்களுக்கு தானே சொன்னால் தானே புரியும், மற்றவங்க சொன்னால் புரியாது இல்லையா? கையில் எடுக்க இல்லையா? 10 கோடிவன் எங்கே? நீ டக்குன்னு சொல்லணும். ஜாதத்தை பார்க்கக்கூடாது. நான் எங்கே போனாலும் வெளியே போனாலும் ஜாதகம் தொட மாட்டேன். உன் லக்கணம் என்ன, நட்சத்திரம் என்ன, இன்னைக்கு என்ன மைண்டில் வருதோ, எங்கே இருக்கான்னு கேட்பேன். டக்குன்னு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு வந்துடுவேன். அப்படி அசந்து போய் உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி நாங்கள் கிளாஸ் எடுக்க போகிறோம். இல்லை நீங்கள் கலந்துக்கிறலாம். அதே நேரத்தில் உங்களுக்குன்னு ஒரு சுய கௌரவம் வேணுமையா? அது என்னங்க சுய கௌரவம் தெரியுமா? ஏன் சுய கௌரவம் தெரியாதா? என்ன முழிக்கிறிய? என்ன தம்பி எல்லாரும் முழிக்கிறிய? சுய கௌரவம் என்ன வாழ்க்கை ஜெயிக்க முடியாதுங்க ஐயா. அதுக்கு யார் ஐயா? எந்த லக்கணம் ஐயா? அதுக்கு எந்த லக்கணம்? சுயம் லக்கணம். எந்த லக்கணம்? என்னது லக்கணம்? லக்கண அதிபதி கேந்திரத்திலேயோ உபயத்திலேயோ இருந்தால் அவன்தான் சுய கௌரவத்தில் வாழ்க்கையில ஜெயிப்பான். அப்போ தனக்குன்னு ஒரு சுய கௌரவம் கொண்டு வாங்க. நீங்களும் இந்த மேடையில் பேசுங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா ஐயா யூடியூப்பில் உலகம் பூரா உங்கள் உருவத்தை காமிப்பார். உங்களுக்கு ஃபோன் வரும். தம்பி உங்கள் பேர்? தம்பி முனிராஜ் ஐயாவா? வணக்கம், நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். எனக்கு ஒரு ஜாதகம் பார்க்கணும். ஒரு 5000 ரூபா போடுங்க. இல்லைங்க ஐயா என்கிட்ட ஒரு 3 ரூபா இருக்குது. சரி பரவாயில்ல போடுங்க. இங்கே வந்து நின்று பேசுனது இங்கே யாருமே காசு கொடுத்து பேசலை. அவர் சொந்த செலவில் செய்கிறாருங்க. ஆச்சரியமாக இருக்கு. அவருக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. நானும் கருத்தரங்க நடத்துகிறேன். 75% என்னுடைய காசு, 25% தம்பியுடைய உழைப்பினுடைய காசு, தம்பிகளுடைய காசு. இந்த தம்பி அந்த தம்பி. ஆனால் அவர் இன்னைக்கு ஒரு 10 பொறாமப்பட்டேன். நம்மளும் இந்த மாதிரி சாப்பாடு போடணும்டா. எப்படி? இது பொறாம தப்பு இல்லை. அவர்கிட்ட போட்டி தான் நான் போடக்கூடாது. அப்போது அவர் கேட்டார். நான் கேட்டேன் இவ்வளோ காசு. சரி பரவாயில்லையா, ஆண்டவன் நம்மளுக்கு 2 ஜாதகம் கொடுத்தா போதும். அந்த லவ் எனக்கு வந்துருச்சு. அப்போது ஒரு கருத்தரகம் நடத்துகிறோன்னா ஒரு கல்யாணம் பண்ண மாதிரிங்க ஐயா, ஒரு வீடு கட்டின மாதிரிங்க ஐயா. காலையில் 55 பேர் 60 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. பாதி பேர் போயிட்டீங்க. இதுவும் தவறு ஐயா. அப்படி போகக்கூடாதுங்க ஐயா. கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்காரு ஐயா. அவர் ரொம்ப கஷ்டம் ஐயா. குடும்பத்தையும் பார்க்கணும் ஐயா. இது கரண்ட் பில்லுங்க ஐயா. டபுள் காசு ஐயா கரண்ட்டுங்க. உங்களுக்கு சாப்பாடு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் ஐயா. அதை பண்ணணும் ஐயா. இதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாரையும் பார்த்து இதை திரும்ப ரெக்கார்டு போட்டு கஷ்டப்படுறாரு ஐயா. நம்ம யாராவது காசு கொடுக்குறோமோ கொடுங்க ஐயா. டொனேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க ஐயா. முடிஞ்ச அளவுங்க ஐயா. யாருமே 500 ரூபாய்க்கு கீழே யாருமே ஜோசியம் பார்க்கல ஐயா. ஒரு ஆள் 500 பேர்னா 500 ரூபானா 10 பேருக்கு சாப்பாடு சரியாக போச்சுயா. இது ரொம்ப நல்லது இல்லையா? இந்த மாதிரி நான் சொல்ல வரேன்னா, நான் வந்து உங்கள் மேலே பொறாமையில் சொல்லலை, நீ அனுபவம். ஏன்னா நான் 2 கருத்தரங்க நடத்திட்டேன். தம்பிக்கு தெரியும். அடுத்து 3 நடத்த போகிறேன். அதான் சொன்ன தம்பி கவலைப்படாத தம்பி, நம்ம நடத்துவோம் தம்பி. ஏன் தம்பி கவலைப்படுற? நீங்கள் ஒத்துழைக்க தம்பி, நல்லா சிறப்பாக செய்வேன் தம்பி.
அடுத்த முறை நான் வரும்போது அவர் வாழ்த்தணும். சாமிஜி நீங்கள் சொல்லிட்டு போனீங்க, எல்லாருமே ஜிபே நம்பர் கேட்டாங்க, நான் ஏன் கொடுத்துட்டேன், பிறகு பார்த்தா எல்லாரும் காசு போட்டாங்க சாமிஜி, ரொம்ப நல்லது சாமிஜி. ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு தாங்க வரப்போகுது. உங்களுக்கு புக்கு வாங்கி கொடுப்பார், அவர் புக்கு வாங்கி கொடுப்பார் கண்டிப்பாக, காசு கொடுத்தீங்கன்னா. அப்போ இதெல்லாம் நம்மலாம் சேர்ந்து நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா, ஒரு ஊக்கத்தில் கொடுத்தோம்னா. இப்போ பார்த்தீங்களா, நான் 2002 2015 வரைக்கும் மாநாடு ரொம்ப ரேர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 4 கருத்தரங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இதுக்கு நம்ம பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். இது நல்லது தான், ஒரு ஊக்குவித்தல் தான். சரி, ரொம்ப நான் பேசிட்டேன், போதும். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வித்தியாசமாக சந்திக்கிறேன். உங்களை வித்தியாசமாக சந்திக்கும் உங்கள் சுவாமிஜி, திருச்சி சுவாமிஜி. நன்றி, வணக்கம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை. ஓம் சக்தி. அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.